ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இதோட ப்ளவுஸ் எப்படி டிசைன் வைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் பார்த்துருங்க. அதோட ஸ்லீவ் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. நான் ஏற்கனவே ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 10 இன்ச்சு. நம்ம வந்து 5 இன்ச்சு பப்புக்காக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் வந்து 2.25 வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து லைனிங் பீஸும் நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளவுஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே உள்ள ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா மேலே வந்து நம்ம அந்த கிராஸை கட் பண்ணியிருக்கோம்ல பப்புக்காக, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து திருப்ப போகிறோம். உள் பக்கமாக வந்து வெளி பக்கமாக திருப்பணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பீஸெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் கை வந்து உள்ளே விட்டு அப்படியே திருப்பிடுங்க ஆப்போசிட் சைடு. இப்போ வந்து உள் பக்கம் இருந்தது வந்து வெளி பக்கமாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக அப்படியே தையல் ஓட்டிடுங்க, மேலேயும் கீழேயும். நீங்கள் வந்து லைனிங் பீஸ் வந்து மேலே வச்சு தையல் ஓட்டும்போது நல்லாயிருக்கும். இது ப்ளவுஸோட பீஸ் வந்து மேலே வர்ற மாதிரி தைக்காதுங்க எப்பயுமே. அது வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் நிறைய வரும். இப்படி தைக்கும்போது வந்து கீழே உள்ள தையல் வந்து துணியெல்லாம் வந்து நல்லா அமைப்பாக உட்காரும். பாருங்கள், மேலே ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி கீழே ஒரு தையல் போட்டுருங்க. அப்படி லைனிங்கையும் ஜாயின் பண்ணிடுங்க. லைனிங்கெல்லாம் தையல் அடித்ததுக்கப்புறமா சைடில் உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்லீவ் பஃப் வைக்கிறதுக்காக சாரியோட பீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் கலர் வந்து ஆப்போசிட் சைடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்லீவோட நம்ம துணியை வச்சா நல்லா இருக்காது. அதனால தான் சாரியில் உள்ள பீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இதுக்கான துணியோட அளவு வந்து 40 இன்ச் நீளமும் 6.5 இன்ச் அகலமும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து 5 இன்ச்சு பீஸ் வச்சு கட் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த பக்கமும் 6 இன்ச்சு போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல துணி, அதனால் கம்மியாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நடுப்பாகத்துலேருந்து இந்த மாதிரி சுருக்கம் வைங்க. ஒரு 6 சுருக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 6 சுருக்கமும் வைங்க. அப்போ தான் வந்து நம்ம பப்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன சுருக்கமாக வச்சா தான் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதாக தானே பப்பு கொடுக்க போகிறோம். இப்போ அப்படியே இந்த சைடு வந்து பாருங்கள், இந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வைக்கிறதுக்கு, ஆனால் கையில் வந்து இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சி வைங்க. அந்த பக்கம் எத்தனை நம்ம சுருக்கம் வைக்கணுமோ அதே அளவு இந்த பக்கம் வைக்கணும். இப்போ வந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நேராக தையல் ஓட்டிடுங்க. இப்போ அப்படியே திருப்பி கீழ் பக்கமாக வந்து கிராஸாக வந்து நம்ம பப்பை வந்து இந்த மாதிரி சுருக்கத்தை வந்து கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வர மாதிரி வைங்க. கையில் வந்து பிடிக்க முடியாதனால இந்த மாதிரி பின் இருந்தால் போட்டுக்கோங்க. கரெக்டாக நீட்டாக அழகாக வர மாதிரி இந்த மாதிரி கையில் நகர்த்தி அப்புறமா எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கமாக சேர்த்தி தான் நம்ம தையல் அடிக்கணும். துணி வந்து கொஞ்சம் லூஸாகவும் விடக்கூடாது, இழுத்தும் பிடிக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஷேப்பில் வர மாதிரி கரெக்டாக வைங்க. இப்போ நடுப்பக்கத்தில் வச்சுட்டு இப்போ ஒரு தையல் ஓட்டிக்கோங்க. இப்போ பப்புக்கான துணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லைனிங் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ண பீஸ் வந்து எடுத்து வச்சு அதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்காக வந்து துணி லைனிங் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பீஸ் நான் 10ஆவதுனால ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பீஸ் வந்து எடுத்து வச்சு அதுலேருந்து சைடில் வந்து முன்பக்கமாக சைடில் கட் பண்ணால 2 சைடும் அதுலேருந்து 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல அப்படியே வச்சுக்கலாம். கீழ் பக்கம் சைடில் மட்டும் 1/4 இன்ச் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா துணி வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்ல, அதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுங்கன்னா உள் பக்கமாக நம்ம துணி வந்து போயிடும். அதனால தான். இப்போ அந்த லைனிங்கை வந்து நம்ம கிளிப்ஸ் வச்சோம்ல அந்த துணியில் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. லைனிங் ஜாயின் பண்ணிடுங்க.
ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் ப்ளவுஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். தையல் அடித்ததுக்கப்புறமா சைடில் உள்ள பீஸை கட் பண்ணிடுங்க. எப்போயுமே தையல்கிட்ட வந்து ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது துணி வந்து கொஞ்சம் பத்தாமல் போச்சுன்னா கூட அப்புறமா அதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸில் வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் ஓட்டிடுங்க. கரெக்டாக பார்த்து நடுப்பக்கத்தில் வந்து அந்த நடு சைடில் வச்சு அப்புறமா வந்து தையல் ஓட்டிடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எப்படி லைனிங் கட் பண்ணோமோ அந்த அளவு வச்சு அந்த முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து லேஸ் ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் லேஸ் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் லேஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் லேஸ் ஜாயின் பண்ணால் பார்க்க லுக்காக இருக்கும். நாம் வந்து ப்ளவுஸில் என்ன லேஸ் கொடுத்துருக்கோமோ அதுவே ஸ்லீவில் வந்து கொடுத்தா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மை சேனல்.